So hi, hello, welcome to Sabari and Swarna wedding. இப்போ வந்து சபரியோட எக்ஸை நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ சொல்லுங்கள் தஸ்வித், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? விடிஞ்சா உங்களோட எக்ஸு சபரிக்கு கல்யாணம். ஸோ இவ்வளோ வருஷம் பந்தம் முடியுது. இனிமேல் நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டான், வீட்டுக்கு போக முடியாது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னதான் இருந்தாலும் அவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இன்னும் நான் நம்பிக்கையோடு தான் இருக்கேன். நம்பிக்கையாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் மாமா குட்டியாக இருக்கலான்னு இருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம்? இல்லை, எப்பயுமே முதல் உரிமை எனக்கு தான். உங்களுக்கு தான். ஓகே, சரி, குல்ஃபி கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? சொல்லுங்கள், குல்ஃபி கதை கேட்போம். அது ஒரு சின்ன கதை. அது நாங்கள் எல்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு கோவா ட்ரிப் பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவா ட்ரிப் போனோம். அப்போ வந்து சரி நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குல்ஃபியை வாங்கிட்டு 2 பேரும் இப்படி கடிச்சு சாப்பிட்டோம். ஓகே, அப்போ ஒரு எப்படி கிடைச்சிங்க? இப்படி ஓகே, பின்னாடி இருந்து ஒரு பயங்கரமான சவுண்டு. இவன் இல்ல, அங்கதான் ட்விஸ்ட். அங்க என்ன சொர்ணா கத்திட்டு இருக்காரு. அப்பதான் தெரியும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சிருந்தா நான் அங்க போய் குல்ஃபியை கடிச்சிருக்கேன். அவரே ஒரு மிகப்பெரிய பிளே பாய் தெரியும். இவங்க 2 பேரும் ஏமாத்திருக்கான். பொண்ணுங்க எல்லாரும் ஆல் சேஃப். ஜோக்ஸ் அபார்ட், ஹாப்பி மேரிட் லைஃப் சபரி அண்ட் ஸ்வர்ணா, லிவ் லாங், காட் பிளஸ் யூ ஆல். கேரக்டர்ல இருந்து எனக்கு வெளில வர தெரியல. என்னுடைய குமாரத்தை வாடி கிரகணம் செய்து கொண்டு தம்பதி சமேதராய் கிரகஸ்திராசிரமத்தில் ஸ்ரேயஸாக இருக்கத்தக்கது. நீங்கள் காசி யாத்திரைக்கு போக வேண்டாம். आगमवेद कलामय रूपिणी, आगमवेद कलामय रूपिणी, अखिलतराचरी जननी नारायणी, नादगंगन नडराज मनोहरी, ज्ञानविघ्नेश्वरी राजराजेश्वरी, काञ्जिकामेश्वरी, श्रीचक्रराज सिंहासनेश्वरी, श्रीललिताम्बिकये. पवनजस्तुति पात्र पावन चरित्र रवि सोमवरनेत्र रमणीय गात्र सीता कल्याण वैभोग में राम कल्याण
தேவி சமரகிரி என்கின்ற அரணுக்கு அக்னி சாட்சியாகவும் வேதங்கள் சாட்சியாகவும் எங்களது குமாரத்தியை கன்னிகா தானம் செய்து கொடுக்கிறோம். சீதா பிராணபதியே உந்தன் பாதத்தில் நிலங்கிடுரே அச்சுதனே எங்கள் அந்தரங்க தூரையே பிராணபதியே உந்தன் பாதத்தில் நிலங்கிடுரே. அது காப்பி அடிக்க வேண்டாம் தான் பிடிச்சிருக்கு. எனக்கும் போகுதியோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய், அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கு ஏதும் தெரிகிறதா? ஒரு முறை பார்த்தால் பல முறை எண்கிறேன், என்ன விசித்திரமோ நண்பனை எனக்கு காதலனானால் அதுதான் சரித்திரமோ. அடிமை சாசனம் எழுதி